நிறைய குழந்தைங்க காலையில் சாப்பிடாம வராங்க. அது இங்கே குடிக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, பசங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ட்ரிங்க்ஸால். எங்கள் பசங்கள்லாம் டெய்லி குடிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு இது சார். எனர்ஜி ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் எல்லா குழந்தைங்களும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். பசங்களும் வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க சார், நிறைய பேர் குடிக்கிறாங்க. இது வந்து நல்லதாக இருக்குன்றாங்க, குடிச்சிட்டு நல்லதாக இருக்குது. இப்போ வந்து இந்த சத்துணவு கஞ்சி வந்து கொடுத்தனால பசங்க ரொம்ப ஹெல்த்து சூப்பராக இருக்குது. என் பையன் சாப்பிடாம வரான், கொஞ்சமாக சாப்பிட்டு டைம் ஓடி வந்துடுறான். அது சாப்பிட்ட பிறகு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஈவினிங்கில் வந்தால் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறான். மற்றபடி உண்மையிலே ரொம்ப சூப்பர். இது சக்தி அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாங்களே நன்றி சொல்கிறதா இருக்குது. ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறது இல்லாமல் நானும் கூட சாப்பிட்ருக்கேன். ஸோ அது வந்து உண்மையிலே சொல்லணுன்னா, ஓப்பனாக சொல்லணுன்னா, சில விஷயம் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இது வந்து பெரிய ஹேப்ட்டு. அதுவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிறது வந்து சில பேருக்கு வந்து நாம்ளே வாலண்டரியாகவே சாப்பிட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்மளும் வந்து வாலண்டரியாக கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்கோம். ரீசன் என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ விஷயம் இருந்தாலும் சிலதெல்லாம் கிடைக்காது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இப்போ அம்மா எப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் சில விஷயங்கள். அந்த கிராமத்து உணவுகள் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தான். இது நம்ம சப்போஸ் இப்போ கூழ் அதெல்லாம் கூட வெளியில் கிடைக்குது. இருந்தாலும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்கூல்லேயே கன்வெர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் இது. அது ஸ்டூடெண்ட்ஸுக்குன்றதை விட பேரண்ட்ஸுக்கும் வந்து ஏன் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது வந்து இன்னொரு பெரிய விஷயம். அது இது இவ்வளோ பெரிய விஷயம் கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. அது வந்து எப்படின்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ரொம்ப உடம்பு குறையிறதுக்கு, பசங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குது. அவ்வளோதான். எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்கறதுனால காலையில் டிஃபனில் சாப்பிடாம வந்ததுனால அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது. எனர்ஜி ட்ரிங்க் வந்து அது எல்லாமே போட்டு கலந்து அரைச்சி காய்ச்சி கொடுக்கறதுனால ஹெல்த்தியாக இருக்குது குழந்தைங்களுக்கு. சாப்பிட்லனாலும் ஒரு இட்லி அரை இட்லி தான் சாப்பிட்றாங்க வீட்டில். இது வந்து குடிக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சொல்கிறாங்க நல்லா இருக்குமா, டேஸ்டியாக இருக்குது, குடிக்க நல்லா இருக்குது. சாப்பிட்டுட்டு வரலனாலுமே சொல்கிறாங்க நான் சாப்பிடல, ஸ்கூலில் போய் கஞ்சி கொடுத்துக்கிறேன். நாங்கள் வீட்டில் கஞ்சி காசி குடிக்கிறோம், ஆனால் அதை குடிக்க மாட்டேன்றாங்க, இங்கே வந்து குடிக்கிறாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ். குழந்தைங்க சில நேரங்களில் அவசரத்தில் சாப்பிடாமே வந்துடுறாங்க. அதனால் எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்குறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் படிக்கிறதுக்கு ஒரு இதுவாகவும் இருக்குது. நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தான் அது நீங்கள் பண்ணுறது. காலையில் குழந்தைங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, இங்கே வந்தோடனே இந்த ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடுக்கறது நல்லா இருக்குது. அடுத்தபடியாக வீட்டில் பசங்க சாப்பிட மாட்டாங்க, இந்த கஞ்சி கொடுத்தா குடிக்கிறது கிடையாது. இங்கே வந்தால் ஒரு பயத்துலேயோ அது எதுலேயோ ஒன்று இல்லை, எல்லா பசங்களும் சேர்ந்து குடிக்கிறதுனா அது ஒரு குழந்தைகிட்ட அது ஒரு இது இருக்குது. தனியாக செய்கிறது 4 பேரோடு சேர்ந்து செய்யும்போது அவங்க கொஞ்சம் என்கரேஜாக இருக்குது, அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. அது மாதிரி அவங்க வந்தும்போது காலையில் குடிக்கிறாங்க, நாங்களும் குடிக்கிறோம், நல்லாவும் இருக்குது. வீட்டில் செய்கிறத விட நல்லா இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது, நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. இது தொடரணும் எங்களுடைய ஆசை இருக்குது. காலையில் கொடுக்குற கஞ்சி ஓகே, நாங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு கொஞ்சோண்டு பசங்க குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஓகே, இது பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி குடிக்கிறாங்க. ஆனால் இது நல்ல விஷயமா இருக்குது. இதே கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். காலையில் இங்கே சிறுதானியம் கஞ்சி கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது. பையன் டெய்லியும் குடிக்கிறான். இது வரைக்கும் நான் எந்த ஸ்கூல்லையும் பார்த்ததில்ல. நல்லா இருக்கு, அவன் ஹெல்த்தும் நல்லா இருக்கு, பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. நம்ம நிறைய பையனும் பொண்ணும் இங்கே ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்க டெய்லி மார்னிங் வரும்போது இங்கே ஹெல்த் ட்ரிங்க் கொடுக்கறதுனால அது சத்துமாவு கொஞ்சம் குடிக்கிறாங்க பசங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது இது கொடுக்கறது. வீட்டில் சப்போஸ் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு வந்தாலும் இங்கே அவங்க கொடுத்துட்றதுனால அவங்க நாங்கள் எந்த பயம் இல்லாமல் ஸ்கூலுக்கு அனுப்பலாம். அவங்க ஸ்கூல் வீட்டிலேருந்து சாப்பிடாம வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு நாங்கள் பயம் இல்லாமல் இருக்கலாம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. சத்தியமாக வந்து இந்த மாதிரி பசங்களுக்காக கஞ்சி கொடுக்குறாங்க டெய்லியும். பசங்க வந்து காலையில் சாப்பிடாம வந்துடுது, அதனால் இது காலையில் நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்குது. பசங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஒரு இதுவும் இல்லாத இருக்குது. சிறுதானியம் சாப்பிட்றது நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம், ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இது பண்ணுறது. எவ்ரிதிங் பர்ஃபெக்ட்டு. எனர்ஜி காலையில் பசங்க பிறந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சாப்பிட வராங்க. ஸோ நல்ல ஒரு சிஸ்டம் தான். எவ்ரிதிங் குட் தான். ஓகே, வெரி குட் மார்னிங். இந்த ஸ்கீம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்ன்றது சக்தி அம்மாவோட பிளெஸிங்ஸ் தான் எல்லாமே. மேற்கொண்டு இதை அப்படியே கண்டினியூ பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சக்தி அம்மா, தேங்க்ஸ் ஃபார் அவர் ஸ்கூல் ஹையர் அத்தாரிட்டிஸ், பிரின்சிபல், சீஃப் மென்டர், ஆல் ஸ்டாஃப்ஸ் இன்க்ளூடிங் டீச்சர்ஸ், கிளரிக்கல் ஸ்டாஃப்ஸ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். நல்ல இது தான் சார். காலையில் பசங்க குடிச்சிட்டு போகிறாங்க, என் பொண்ணு டெய்லியும் குடிச்சிட்டு போகிறாங்க, டெய்லியும் வாங்கி குடிச்சிட்டு போகிறாங்க. நல்ல இது தான், நல்லது வந்து உடம்புக்கு நல்லது தான், ஸ்ட்ரென்த்து பசங்களுக்கு நல்ல ஒரு இது தான், ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் குழந்தைங்க நிறைய பேர் சாப்பிடாத வராங்க, அதுக்காக வந்து இந்த ஒரு கிளாஸ் டம்ளர் இந்த எனர்ஜிக்காக குடிச்சது ரொம்ப உடம்புக்கு நல்லது.
படிப்புக்கும் நல்ல ஹெல்த்தாக இருக்கும். பட் வந்து இவங்களுக்கு மயக்கம் வராமல் இருக்கும். அதுதான் ஒரு நல்ல இனிப்பு தான். அம்மா வந்து இப்போ வந்து இந்த காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க அந்த முதலமைச்சர்லாம். அந்த மாதிரி நம்ம சக்தி அம்மா இந்த இது கொடுத்து நல்லா அருமையாக பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்ல திட்டம். நல்ல திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர குழந்தைங்க காலையில் ஒரு இட்லி 6 இட்லி சாப்பிட்டு வர குழந்தைங்களுக்குலாம் இது ஒரு எனர்ஜியாக இருக்கும். ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது சார் இது. சிறுதானியன்றது வந்து எந்த நோய் நொடி எஃபெக்ட் இல்லாத வரும் சார். அதனால் அது ரொம்ப நல்லது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே பீஸா பர்கரு அப்படின்னு சாப்பிட்டு குழந்தைங்க தான் வளருதுங்க. இந்த மாதிரி இந்த சிறுதானியம் நவதானியம் சாப்பிட்டா உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும் அப்படின்றதுங்க. இப்போ வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கம்பு சோளம் கேழ்வரகு அதை தான் மக்கள் சாப்பிட்டுருந்தாங்க. இப்போ வரதெல்லாம் பாசுமதி அரிசி 1500 எல்லாம் எல்லாமே கெமிக்கல் அரிசி தான். அந்த கெமிக்கல் அரிசி சாப்பிட்றதுனால எல்லாருக்கும் பிரச்சனை தான் வருது. எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே சுகரு பிபி எல்லாம் வந்தது. இப்போ எல்லா குழந்தைங்களோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா 100க்கு 60% பேர் சுகர் பிபியில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி வருது. இந்த நவதானியம் சிறுதானியம் இதெல்லாம் போட்டுன்னா குழந்தைக்கு ஹெல்த்தாக இருக்கும். அதே போல இந்த கஞ்சி மாதிரியே வீட்லேயும் அவங்களும் அவங்களோட அப்பா அம்மாவும் குடிக்க வச்சா ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த இது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ சக்தி அம்மா பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல இதுதான். 1000 பேருக்கு 2000 பேருக்கு அம்மா டெய்லி வந்து அன்னதானம் பண்ணுறாங்க. அங்கே சக்தி அம்மா பண்ணுறாங்க. அதை பண்ணுறதும் இந்த குழந்தைக்கு பண்ணுறதும் ரொம்ப நல்லதாக இருக்குது. அது எல்லாமே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் உண்மையான வார்த்தை. இது கொடுக்கறதுனால சத்து மாவு கஞ்சி கொடுக்கறதுனால பிள்ளைங்க காலைல சாப்பிடாத வந்துடுறாங்க. இங்கே வந்து இது கொஞ்சம் புஷ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மதியம் லஞ்ச் எல்லாம் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். ப்ளஸ் வந்து இதெல்லாம் அந்த கடலை கொட்டையெல்லாம் போட்டு பண்ணுறாங்களா, அதனால வந்து சக்தி வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. பரவாயில்லைங்க. முன்ன வந்து எங்கள் காலம் மாதிரி இப்போ இல்லை. இப்போ பிள்ளைங்க இட்லி தோசை அது மாதிரி தான் சாப்பிட்றாங்க, வேறு விரும்பி சாப்பிட்றதில்ல. அதனால் இதனால கொஞ்சம் நல்லா யூஸ் பிள்ளைங்களுக்கு. வணக்கம். காலையில் கஞ்சி கொடுக்கறதுனால வந்து ஹெல்த்தி ஃபுட் தான். இப்போ பழைய டைமில் வந்து ஆக்சுவலி வந்து கிராமங்கள்லாம் வந்து என்னது ராகிக்கு கூழுங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து ஹெல்த்தியாக இருந்தாங்க. இப்போ வந்து நான் பூஸ்ட்டு அதெல்லாம் வந்து மோட்டிவேஷன் அதிகம் வரவே பல நம்ம மறந்துட்டோம். மறந்ததுனால வந்து இப்போது மறுபடியும் வந்து ஸ்ரீ நாராயணி வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்தமாக கூழ் கரும்பு கஞ்சி அந்த மாதிரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்கீம். வெரி குட். தேங்க்யூ.